அவர் தலைமுறையாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். தலைமுறையாக எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற தெய்வம். அப்போ இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவரை நாங்கள் ஆராதிப்போம். ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ராஜா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவர், எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம் நீர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் உன்னதமானவர், நீர் உன்னதமானவர் அப்பா. We worship you Lord, we glorify your name Lord. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் அப்பா, எங்கள் மத்தியில் இருக்கிற தெய்வம் நீர் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தெய்வம், நீர் எங்கள் முன்பாய் செல்லுகிற தெய்வம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you Father, we glorify your name Lord Jesus. நன்றி 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 நன்றி. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. பெரியவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. We worship you Father, we honor your name Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. There is no one like you Father. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். பெரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் போதுமானவர் அப்பா. We worship you Father, we glorify your name Lord Jesus. நன்றி நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க
ஜீவன் உள்ள தெய்வம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை நீர் வழி காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீர் அப்பா. நீரே எங்கள் தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டு அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவரையே நாங்கள் ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாங்கள் நன்றி செலுத்துவோம். இனிமேலும் எங்களை காக்கிற தெய்வம் அவர். நீர் என்றும் என்றும் மாறாத தெய்வம் அப்பா. நீர் உயிரோடு எழுந்த தெய்வம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. எங்கள் மீது நீங்கள் அன்பு கூர்ந்தீரே ராஜா. எங்களை நீர் மன்னித்த தெய்வம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. நீர் எங்கள் கூட இருக்கிற தெய்வம். உம்மை நோக்கி பார்க்கின்ற முகங்கள் நீர் வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. நீர் உயர்ந்த இடத்தில் எங்களை நீர் வைப்பீரப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நேரத்தில் மறந்துவிட்டு அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை மாறாதது, அவர் ஜீவன் உள்ள தெய்வம், அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க சமாதானம் உண்டு, அங்க ஜீவன் உண்டு, அங்க சந்தோஷம் உண்டு, அங்க நிறைவு உண்டு அப்பா. நீர் எங்களுக்குள்ள இருப்பதால் எங்களுக்கு பயம் இல்லை ராஜா. எங்களுக்கு வெற்றி உண்டு ராஜா. இந்த நேரத்தில் அவரை நாங்கள் ஆராதிப்போம், அவரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். ரியா நரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ கரலமா நரலமோ ரி அந்தரலமோ ரியா நரலமோ ஸ்ரீ அந்தரலமா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அற்புதமானவர் ராஜா. நீர் அதிசயமானவர் அப்பா. காற்றையும் கடலையும் அகற்றின ஒரே நாமம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர் வந்து he is the alpha, he is the omega, he is the beginning, he is the end. There is no end to his rule. Riya ndaralamo shi andaralama ri karalama ndaralamo ri andaralama ri baralama ndaralamo. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். ரி பரலமா நரலமோ ஷி அந்தரலமா. அவரே எங்கள் வழியும் எங்கள் சத்தியமும் எங்கள் ஜீவனுமாய் இருக்கிற தெய்வம். ரி அந்தரலமோ ஷி அந்தரலமா ரி அந்தரலமோ ஷி அந்தரலமா. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் தாட்சி அடையேன், நாங்கள் தாட்சி அடையேன். ரி அந்தரலமோ ஷி அந்தரலமா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ரி பரலமா நரலமா. எங்கள் பலவீன நேரங்களில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும் அப்பா. உங்க பலன் எங்களுக்குள்ள விளங்கும் ராஜா. உங்க சுகம் எங்களுக்குள்ள விளங்கும் ராஜா. உங்க சமாதானம் எங்களுக்குள்ள விளங்கும் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு ஆனந்தம் தருகிற தெய்வம், நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிற தெய்வம். நீ சர்வ வல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நீர் உயிரோடு எழுந்த தெய்வம் அப்பா. நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் அப்பா. நீர் பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல. நீர் வாக்கு தத்தங்கள் தந்தால் அதை நிறைவேற்றுகிற தெய்வம் நீர் அப்பா. உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ரீ பரல மந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ கரல மந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ அந்தரலமோ ரி கரல மந்தரலமா ரீ அந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா. சோர்ந்து போன நேரங்களில் எங்களை ஸ்திரப்படுத்தி இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், போகும் வரை இடங்களில் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் அவர். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கள் முன்னுமாய் அவர் செல்லுகிற தெய்வமாய் இருக்கிறார் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை அப்பா. உமக்கு எதிராய் நிற்பவன் யார்? உமக்கு எதிராய் நிற்பவன் யார் அப்பா? நீ நல்லவர் அப்பா. எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தெய்வம் அவர், எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம் அவர். ரீ அந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ கரலமா அந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ அந்தரலமோ ஸ்ரீ அந்தரலமா ரீ அந்தரலமோ ஸ்ரீ அந்த. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள் என்று சொன்ன தெய்வம் அப்பா. நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் ராஜா. நீர் எங்கள் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும், நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும் அப்பா. சேனைகளின் கர்த்தர் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ரியா நரலமோ
We worship you, Father. There is no one like you. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. நீர் பரிசுத்தர் ராஜா. நன்றி நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா. என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ராஜா, உம்மை நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை சொல்லுவோமா? நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன்
நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம் பூமியுந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் துயத்தலம். வானமுமது சிங்காசனம் பூமியுந்தன் பாதப்படி. ஓ நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் துயத்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை சொல்லுவோமா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அவரை நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்துவோமா. நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்று உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் வழிகாட்டி ராஜா. நீர் எங்கள் வாழ்வுக்கு தீபமாய் வந்தீர் அப்பா. நீர் எங்களை அழைத்த தெய்வம். நீர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் எங்களை தேடி வந்தீரே ராஜா. நாங்கள் உம்மை தேடி வரவில்லை, ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்தீரே அப்பா. எங்களை அரவணைத்து எங்களை மன்னித்து எங்கள் பாவங்கள் சாபங்கள் யாவையும் நீக்கி எங்களை புது மனிதராக மாற்றின தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பரிசுத்தமானவர். You are holy, O God.
ராஜா, நீர் பெரியவர் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறவர் நீர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் நல்லவர். We worship your name, Father. நன்றி 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 ராஜா. We glorify your name, Lord Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ சர்வ வல்லவர் அப்பா. எங்களோடு நீர் இருக்கிற தெய்வம் ராஜா. நாங்கள் தனிமையாய் இல்லை அப்பா. நீர் எங்கள் கூட இருக்கிறீர், நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் ராஜா. You are not alone, I am with you, says the Lord. We worship you, Lord Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஓ, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு உண்மையாய் சொல்லுவோமா? நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர்.
நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நீ சர்வ வல்லவர். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை அழைத்த தெய்வம் நீர், உண்மை உள்ளவர் அப்பா. நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. நீ சர்வ வல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் படைக்கலாம். கர்த்தருக்கென்று படைக்கிற நேரம் இது. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை தேடி நான் வந்திருக்கிறேன். உம்முடைய வாழ வைக்கும் வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி, என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி, என்னை ஆசீர்வதித்து அனுப்பட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப அவர் உண்மையுள்ளவராய், சித்தமுள்ளவராய், பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம வந்தவண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. ஆவியானவருடைய தொடுதல், தேவ வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வல்லமையினால நீர் எங்களை அபிஷேகித்து எங்களை அனுப்பணும். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஆண்டவரே, கடினமானதாக இருக்கலாம், மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் சுமந்து கர்த்தாவே பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த வார்த்தையின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையை நீர் விதைத்து ஆண்டவரே நீர் அனுப்பும்படி உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேச போகிறீர். இந்த வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த வார்த்தைகளை ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தும்படி உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்களை நேசிக்கிற இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையுள்ளதாயும் வெளிப்படும்படி அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுகத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும், பலத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொடுத்து நீர் அனுப்புவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வாரம் கழித்து உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். 7 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல நடத்தின ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் நம்மை தம்முடைய கரத்திலே வைத்து உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் சாப்டர் 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாய் படுத்த கடவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினால, அவருடைய இரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய நாமத்தை கொடுத்து என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்று சொல்லி நம்மை அழைத்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி நம்மை அழைத்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களைப் போலவும் நாம் வாழக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதில் மிகவும் முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாகுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஆண்டவர் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் ஆகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை ஆராதித்து விட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல. தேவனுக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழவும், தேவனுடைய வார்த்தையை சுமக்கவும், தேவனுக்காக எதையாகிலும் சாதித்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாகுதல், நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரிசுத்தவான் அல்ல. இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் இது ஒரு ப்ராசஸாகவே நடக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒருத்தரை பார்த்து சொல்லும், ஆமாம் பெரிய ஒரு பரிசுத்தவான் சொல்ல வந்துட்டார், இவள் பெரிய பரிசுத்தவாட்டி சொல்ல வந்துட்டா. சொல்கிறாங்களா? முக்கியமாக வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலே அதுக்கு ஒரு பேர் இந்த உலகத்தில். ஆனாலும் கர்த்தர் இந்த பரிசுத்தமாகுதலை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் தருவதற்கு அவர் விரும்புகிறார், அவர் ஆசையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ப்ராசஸ். எப்படி ஒரு விதையானது நிலத்திலே விழுந்து அது முளைத்து ஒரு செடியாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிற ஒரு மரமாய் வளர்ந்து வருகிறதோ, அதே போலத்தான் இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்டாகும். சபையிலே இது காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் என்னை நடத்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய வியாதிகளை சுகமாக்குவார். இது எல்லாமே இந்த பூமிக்குரிய காரியங்கள். ஆனால் இந்த பூமிக்குரிய காரியங்களை தாண்டி நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கையை எதுக்காக ஆண்டவர் நம்ம தேடி வந்து எனக்கு என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த பூமியில் வச்சிருக்கிறார்? எதற்காக? சும்மா சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்கிறார்? அவருடைய சாயலாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்படி. அப்புறம் வேற அவருடைய சித்தத்தை செய்ய. எஸ். அவரை ஆராதிக்க. எஸ். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். எதுக்காகலாம் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறாருன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொள்வோம். சும்மா சொல்லுங்கள், தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல. அவருடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கு. எஸ். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டி நான் தொடர்ந்து செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆ உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆ குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறவனுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அப்போ அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? தேவனுக்காக வாழ்ந்தோம் என்கிற இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தான். ஆமேன். அதை நம்மால் செய்ய முடியாது. நம்மை அழைத்த ஆண்டவர் முடிவு பரியந்தம் நமக்காக நம்மை கொண்டு செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். அப்படி தானே பிறந்தோம்? சொல்லுங்கள். ஏதோ பிறந்துட்டோம். நமக்கு ஒரு பேர் வச்சு இந்த உலகத்திலலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கரெக்ட். ஆனால் ஆண்டவர் எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் படைச்சார்? ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் ஆண்டவர் இந்த எதற்காக நம்ம இந்த பூமியில் படைச்சார்? ஏதாவது சொல்லுங்க. நித்திய வாழ்வுக்காக. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லும்போது தாயின் கருவில் உருவாக முன்னமே என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். அப்போது இந்த பூமியில் நீங்களும் நானும் ஏதோ வந்து பிறந்துட்டோம் என்பது அல்ல. ஏதோ நம்முடைய தாய் தகப்பனார் நம்முடைய சந்ததியின் மூலமாக நம்ம வந்தோம் என்பது அல்ல. இந்த உலகம் பாவத்தில் நிறைந்த உலகம், சாபத்தில் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்து அவரை அறிவிக்கும்படி, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு தான் இந்த பூமியில் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏதோ என்ன கஷ்ட காலத்துக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அப்படி அல்ல. அது அல்ல இந்த வாழ்க்கை. இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. தேவன் உங்களை அழைத்த தேவன் உங்களை சும்மா இந்த பூமிக்கு கொண்டு வரல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறதில்லை, இதெல்லாம் ஞாபகத்திலே வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுறோம், வேலைக்கு போகிறோம், எழும்புகிறோம், எல்லாமே பிரயாசப்படுறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம்? நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய சரீரத்தை பார்க்கணும், நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், தேவைகள் சந்திக்கப்படும், இதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? தேவன் என்னை எதுக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார்? என்னை சுற்றிலும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? இதில் தேவன் எம்மேல அன்பு வைத்து இவன் இந்த பூமிக்கு போனான்னா, இவள் இந்த பூமிக்கு போனாள் இருப்பாள் என்று சொன்னால் எனக்கு ஆசீர்வாதமாய் வாழுவான், எனக்கு ஆசீர்வாதமாய் வாழுவாள், பிறருக்கு ஆசீர்வாதமாய் இவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனித சரீரத்தை இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறார், தெசலோனிக்கேயர் நிருபத்தில், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது காக்கப்படும். இயேசு அப்படியே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற ஆவி, எனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா, என்னுடைய சரீரம் தேவனுடைய வருகைக்காக அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக இது தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆமென் தானே? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவினா என்ன சொல்லுங்களேன்? இந்த ஆவினா என்ன? உள்ளார்ந்த மனிதன். நம்முடைய சரீரம், நாம இப்போ நான் கண்ணதாசன்னு சொன்னால் எனக்குள்ள ஆவி இருக்குது, எனக்குள்ள ஆத்மா இருக்குது, எனக்குள்ள சரீரம் இருக்குது. அப்படி தானே?
வேற மாதிரி பார்க்குறீங்க, உங்களெல்லாம் பார்த்தா எனக்குள்ள வேற எதுவும் இருக்கும் என்னமோ தெரியல. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி அப்படின்னு சொன்னால் இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. உலகத்தார் சொல்கிறது மனசாட்சி, ஆனால் அது தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு இடம். இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகள், நமக்குள்ளே இருக்கிற சிந்தைகள், பிறகு நமக்குள்ளே இருக்கிற சித்தம், இது எல்லாவற்றையும் அடக்கியது தான் ஆத்மா. இவை எல்லாவற்றையும் சுமந்து இருக்கிற இந்த சரீரம், இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் முழுவதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றிலும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா? அதுக்குத்தான் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவி நான் சொன்னேன் தேவனோடு பேசுகிற ஒரு கனெக்ஷனை குறிக்கும். தேவனோடு இந்த ஆவியின் மூலமாக தான் நம்ம தேவனை சந்திக்க முடியும். ஆவியில் தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்ம சும்மா அவரை தரிசிக்க முடியாது. இதை நான் சும்மா சொல்லலை, வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது. நான் சீக்கிரமாக இதை உங்களுக்கு சொல்லிட்டு பிரசங்கத்துக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 4. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு சமாரியா பெண்ணை பார்த்து சொன்ன இந்த விஷயம். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார். அப்போ அந்த ஆவியா இருக்கிற தேவனை நம்ம எப்படி தொழுது கொள்ள முடியும்? ஆவியில தான் தொழுது கொள்ள முடியும். அப்படி தானே? நான் சும்மா ஆவியில் போய் கனெக்ட் பண்ணிட முடியுமா? என்னுடைய ஆத்துமா, தாவீது சொல்கிறான்ல, மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவனை உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள், அந்த எமோஷன்ஸ், நம்முடைய சிந்தை, யாரை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்ம எதை குறித்து கவலைப்படுகிறோம், எதை குறித்து சந்தோஷப்படுகிறோம், எதை குறித்து உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவை எல்லாவற்றையும் இதை அடக்கி தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேனா அல்லது என்னுடைய சித்தம் இதில் அடங்கி இருக்கிறதா? ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆதாமை ஏவாளை படைத்த போது அவர்களுக்கென்று என்ன கொடுத்தாரு? சித்தத்தை, சுய சித்தத்தை அவங்க கையில் தான் கொடுத்தார். அப்போ இந்த ஆத்துமா எதை நோக்கி, எந்த சித்தத்தின் அடிப்படையில் தேவனை நோக்கி பார்க்கிறது, எதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? அதை தான் யோவான் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளுடைய ஆத்துமா சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா தேவனை நோக்கி ஒரு தாகம், ஒரு தர்ஸ்ட், ஒரு ஹங்கர், நம்ம இதன் அடிப்படையில் நம்ம தேவனை தேடும்போது நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 63:1 வாசிங்களேன். சங்கீதம் 63:1. நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் மாம்சமானது என்ன செய்கிறதா? வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா உம்மை தேடுகிறது. என் ஆத்துமா யாரை தேடிக்கொண்டிருக்கு? ஒவ்வொரு நாளும் என்னுடைய உணர்ச்சிகள் எதன் அடிப்படையில் இருக்குது? நான் எதை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன்? எதை நான் மேன்மையாக கருதுகிறேன்? எதை வைத்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? இது எல்லாமே உங்கள் ஆத்மாவில் சேர்ந்தது. இந்த ஆத்மாவில அடிப்படையில் தான் நீங்கள் ஆவியில் தேவனோடு சேர்ந்து நம்முடைய சரீரத்தோடு இணைந்து தேவனை துதிக்க முடியும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறாரா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103. அப்போ இந்த ஆத்துமா தேவனை நோக்கி எப்பவும் துதிக்கும் போது, தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்கும்போது அந்த ஆத்மா வாழும். அல்லேலூயா. அதே போல் இந்த சிந்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். அப்போ எதை குறித்து நம்முடைய என்ன சொல்கிறது,
நம்முடைய தாட் ப்ராசஸிங் ஒவ்வொரு நாளும் எதன் அடிப்படையில் இருக்கிறது? என்னுடைய ஆத்துமா தேவனை பிரியப்படுத்துகிற அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய காரியங்களுக்கு, என்னை சேர்ந்த விஷயங்களுக்கு உழைப்பதிலேயே என்னுடைய ஆத்துமா தாகமாக இருக்கிறதா? இந்த சரீரம் ஐம்புலன்களை அடக்கியது, அப்படி தானே? ஐம்புலன்கள் என்னென்ன? கை, காலு, கண், காது, வேற முக்கியமானது பக்கத்தில் இருக்க கொஞ்சம் திரும்பி சொல்லுங்களேன், பார்த்து சொல்லுங்க. அந்த வாய். ஹல்லேலூயா. இந்த சரீரம், அதை தான் என் நாவு கர்த்தரை துதிக்கும். அப்போ நம்ம இந்த சரீரத்தினுடைய ஐம்புலன்களும் சேர்ந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாவினுடைய உணர்ச்சிகளோடு நம்ம எதை நினைத்து தேவனுடைய கரத்தில் தேவன் இருக்கிற ஆவியாக இருக்கிற அந்த தேவனை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? துதித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும். உங்களுக்கு விளங்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம், முழு 3 காரியத்தையும் தேவன் நமக்காக பாதுகாத்து, நான் தேவனோடு கூட இணைந்து அவர் வருகிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நான் அவரை மகிமைப்படுத்துகிறேனா? நான் செய்கிற காரியங்களில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவர் இதை செய்து விட்டார் என்று சொல்லி அதிலேயே மிதந்து கொண்டிருக்கிற உலகம்தான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் வருகிற வரைக்கும் என்னுடைய ஆத்துமா காக்கப்படுகிறதா, என்னுடைய ஆவி, சரீரம் இவையெல்லாம் தேவனுக்காக மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்பதை ஒரு நாளும் சிந்திப்பது இல்லை. இதை குறித்து கவலையற்று இருப்போமே ஆனால் நம்முடைய ரட்சிப்பு வீண். என்றைக்கு இயேசுவை நம்ம இன்றைக்கு இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றைக்கே இந்த ஆவியில் கர்த்தர் ஒரு புதிய உயிரை, புதிய ஜீவனை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதலுக்கு நேராக கடந்து செல்லும். அந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் உண்டு. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஒரு கிறிஸ்தவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சிந்தை ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டிய சிந்தைன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், பரலோகம் போயிடுவோம், அப்படி அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம், நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற சித்தம், நாம் செய்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் தேவனை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் இந்த நாளில் நம்மை மீண்டுமாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யார்? சொல்லுங்க, நான் யார்? நான் யார்? தேவன் தெரிந்து கொண்ட பாதம், அதெல்லாம் செகண்டரி. நான் யார்? என் பேர் என்ன? இதை தான் கேட்டேன். இந்த பேருக்கு சொந்தக்காரன் நானாக இருக்கலாம், ஆனால் இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல. அப்படி தானே? இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது. அப்போ இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்கிறாரு? நம்ம ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அதை தான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப யார் நாமெல்லாம்? நாமெல்லாம் யார்? தேவனுடையவர்கள். அப்ப நம்மை குறித்து ஏன் நாம் அதிகமாய் கவலைப்பட வேண்டும்? யோசிக்கணுமா?
ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை குறித்து, நம்முடைய சொந்தங்களை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களை குறித்து தான் கவலை, சிந்தைகள் முன்பாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய மேன்மை என்னன்னா, நான் தேவனுடையவன், நான் தேவனுடையவள். அல்லேலூயா. நான் தேவனுக்கு சொந்தக்காரன், நான் தேவனுக்கு சொந்தக்காரி. அப்போ அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை சொல்கிறதுக்கு ஈஸி அப்படிலாம் இல்லை. இதை நமக்கு முன்பாக தேவன் திருஷ்டாந்தங்களாக, சாட்சிகளாய் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதே போலத்தான் நாமளும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்க, பாரமான யாவற்றை முதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் பாக்கியன் சொல்கிறாரு, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணப்படுவது இல்லை. அப்போ பாருங்க, நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள், நம்மை காட்டிலும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள், நம்மை காட்டிலும் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதங்களை, அடையாளங்களை பெற்று வாழ்ந்தவர்கள், நம்ம இல்லாமல் கர்த்தர் அவர்களை பூரணப்படுத்த மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை உங்களை அழைத்த தேவன் பரமபிதா அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் கொடுத்த அந்த ஆவி, அவர் நமக்குள் வைத்திருக்கிற அந்த ஜீவன், நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிற அந்த ஆத்துமா, நமக்கு கொடுத்த இந்த சரீரம், இவைகளிலே தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். இந்த சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி அழைத்திருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஜீவ வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த சிந்தை முதலாவது வர வேண்டும். ஆமென். பிலிப்பியர் நிருபத்தில் சொல்றார் பவுல், என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8. ஆ 5வது வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்த போது அவர் தம்முடைய சாயலை நமக்கு கொடுத்தார். அப்படி தானே? அவர் தம்முடைய சாயலை கொடுத்து தம்முடையவர்களாய் மாற்றி தம்முடைய சிந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அதனால தான் மறுரூபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் மறுரூபத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. மறுரூபத்துக்கு நேராக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அந்த மறுரூப வாழ்க்கைக்கு நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் எதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு சிந்திக்கிறது போல நீங்களும் நானும் சிந்திக்கிறோமா? வசனம் சொல்லுதே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல வசனங்களை அதற்கு பின்பாக எழுதுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, இயேசுவினுடைய சாயலை பெற்ற நான், எனக்குள்ள அவருடைய சிந்தை இருந்து கொண்டிருக்கிறதா, அல்லது எனக்குள்ளே என்னுடைய சிந்தை இருந்து கொண்டிருக்கிறதா? இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஆமென். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார், அதை மட்டும்தான் அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு என்னெல்லாம் சிந்தித்தார், அவருடைய சிந்தை எப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசுவினுடைய சிந்தை எப்படிப்பட்டது இருந்தது என்று சொன்னால்,
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற சிந்தை அவருக்குள்ள காணப்பட்டது. எப்படிப்பட்ட சிந்தை சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற சிந்தை. அப்ப அவருக்குள்ள என்ன தேடல் இருந்திருக்கு சொல்லுங்க? அவர் ஏதோ 30 வருஷத்துக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு வந்தபோது அந்த சிந்தை வரல. அவர் பிறந்ததிலிருந்தே அந்த சிந்தை இருந்தது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு 12 வயதான போது தேவாலயத்துக்கு போகிறாங்க. பண்டிகைக்கு போனப்போ அவரை காணலை. திரும்பி வரும்போது தேடி திருப்பியும் போகிறாங்க. போனப்போ அவர் எங்கே நின்று பேசி கொண்டிருக்கிறார்? யாரோட நின்று? வேதபாரகரோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த இடத்துல இயேசுவை பார்த்து தன்னுடைய தாய் தகப்பன் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 2:41. வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். 41வது வசனம். அது சாரி 41. சாரி 49. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? இயேசுவினுடைய சிந்தை 12வது வயதில் எப்படிப்பட்டதாக இருந்தது? தன்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளாக இருந்தது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, எனக்குள் இருக்க கடவுது. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நாம என்றைக்காவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும், தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும், தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் விரிவாக்கப்படுவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய தாகம், என்னுடைய ஆத்துமா எதிலே தாகமாக இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம பங்காளிகளாய் பங்குள்ளவர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பங்குள்ளவர்கள்னா என்ன? பங்குள்ளவர்கள்னா என்ன? உரிமையாளர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த வார்த்தை சரியா இருக்குமா? ஷேடோவர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்களாய் வைத்திருக்கிறார்? தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர்களாய். இப்போ திடீர்னு உங்களை ஒரு 10 பேர் வந்து ஒரு போலீஸ் வேன் வருது, வந்து தடன்னு பிடிச்சு கொண்டு போய் திடீர்னு பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே கொண்டு போய் திறந்து உங்களெல்லாம் விட்டா எப்படி யோசிப்பீங்க? இப்படி தான் உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே கொண்டு போய் விட்ட உடனே ஷாக்காக இருப்பீங்க. இனிமேல் இந்த பேலஸ் நீங்கள் தான் எடுத்துக்கிற போகிறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பிரைஸ் காட். பிறகு நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பூமியில் ஒரு எம்பரருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் நம்ம அரசாளுகிறோன்னு சொன்னால் இருக்கிற பேங்க் லோனெல்லாம் உடனே பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஓடும். எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் வந்துடும். சொல்லுவோமா? சொல்லுவோமா மாட்டோமா? நானாக இருந்தால் அதுதான் செய்வேன். நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இதற்குள்ளேயே நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய அன்பின் ராஜ்யம்,
அந்த அன்பின் ராஜ்யம் அளவிடப்பட முடியாதது, விவரிக்க முடியாதது. அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் நம்மை கொண்டு போய் உள்ள நம்மளை அமர வைத்திருக்கிறார். உன்னதங்களிலே தம்மோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுதா? ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு நான் போகணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க போகணும், என்னை குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்கள் போகணும். இதை குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? இந்த சிந்தை முதலாவது நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா. தேவனுக்குள்ள, இயேசுவுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சொன்னாரா இல்லையா? நீங்களெல்லாம் என்னை பார்க்கறத பார்த்தா வித்தியாசமாக இருக்கு. சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னார்? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாரா? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வரணும்? இந்த பூமிக்கு வரணும். அப்போ இந்த பூமிக்கு வருவதற்கு அவர் எந்த தாகத்தோடு தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாரோ அந்த சிந்தை நமக்குள்ள இருக்குதா? நம்ம தியானித்து பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம். இயேசுவின் காலத்தில் ஒருத்தன் இருந்தான். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்யம் இந்த பூமியில் வர காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யார் சொன்னால்? அவன் பேர் யோசேப்பு. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இயேசு மரித்தபோது அவன் துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில் சரீரத்தை கேட்டானான். வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 15 மார்க்கு 15வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு 15:43. வாசிங்க, யாராவது ஒரு வாசிங்க. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, கணம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன். ஒரு சாதாரணமானவன் அல்ல. ஒரு பட்டணத்தில், அந்த ஊரில் கணம் பொருந்திய மனுஷன். அப்போ அவனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் யோசித்து பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஆலோசனைக்காரன், கவுன்சிலர். சிலர் பிரச்சனைகளுக்கு கேட்க வந்தபோது, ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை கேட்க வருகிற நபர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவன். அப்போ அவன் சும்மா இருந்திருப்பானா? சொல்லுங்க, சும்மா இருந்திருப்பானா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டான். ஃபுல் டைம் பிஸியாகவே இருந்திருப்பான். ஆனால் அவன் எதுக்காக காத்திருந்தானா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். நாம் இந்த வேளையில் நம்மை நிதானித்து பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு பிஸி ஸ்கெட்யூல் இருக்குது, நம்ம எவ்வளவு வேலை பார்க்குறோம், எவ்வளவு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய சிந்தையில் இயேசுவை போல அவருடைய ராஜ்யத்துக்கு இந்த பூமி வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இயேசு இந்த பூமியில் பிஸியாக தானே வாழ்ந்தார். அற்புதம் செய்வதில், அநேகரை சுகப்படுத்துவதில் அப்படி தானே இருந்தார். அப்போ அந்த தேவன் தேவராஜ்யத்துக்கு வர அவர் காத்து கொண்டிருந்தாரே ஆனால், ஜெபித்தாரே ஆனால், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய், அதை குறித்த பாரம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற இந்த தேசம், இந்த இங்கிலாந்து தேசத்தில் நம்ம பார்க்குறோம், எத்தனை இடங்களில் பார்க்குறோம், வேதனைப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையில் உண்டாகட்டும் இனி வரும் நாட்களில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, இயேசுவினுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர் சிந்தை அன்பு நிறைந்ததாக இருந்தது, மனதுருக்கம் நிறைந்ததாக இருந்தது, நியாயத்தீர்ப்பு அற்ற ஒரு சிந்தை உள்ள ஒரு சிந்தையாக இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 9:35. பின்பு
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருப்பார்னா பாருங்களேன். அவர் எல்லா பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி என்ன செய்தாராம்? நடந்து. நல்ல ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். சுற்றிலும் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து போய் அவர் ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை குறித்து பேசி ராஜ்யத்தை குறித்து பேசி அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவருடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் நம்மேல இருந்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய சிந்தையை பெறுகிற நாம் ஜனங்களை பார்த்து, தேவனற்ற ஜனங்களை பார்த்து, ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட நம் அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னாரா, இனி போய் நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அதில் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போமே. அதே 9வது அதிகாரத்தில் அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அந்த விபச்சார ஸ்திரீயினுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, வேதப்பாரகர் பரிசேயர் எல்லாரும் போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, போதகரே என்ன செய்யுங்க, இவர் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போவாங்க? இயேசுகிட்ட போவாங்க. அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? போதகரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வேதபாரகர் என்றைக்காவது இயேசுவை போதகரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? வாசிருக்கீங்களா? அவரை போதகர்னு சொல்லி அழைப்பதற்கு அவர் தகுதியானவர் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்றைக்காவது கூப்பிட்ட ஒரு பதிவு இந்த வேதத்தில் இருக்குதா? கிடையாது. ஆனால் இயேசு அவர்களின் சிந்தைகளை அறிந்து வைத்திருந்தார். ஆமென். அந்த சிந்தைகளை அறிந்து வைத்து கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். யாருக்கு? விபச்சார ஸ்திரீக்கு. இயேசுவினுடைய அன்பு நியாய தீர்ப்பு செய்யாத ஒரு அன்பு. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம்? நியாய தீர்ப்பு செய்கிறோம். நியாய தீர்ப்பு செய்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல நியாய தீர்ப்பு இருக்காது. அப்படிதானே? ஆனால் இந்த இடத்துல நியாய தீர்ப்பு செய்கிறவர் இயேசு. அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்குத்தான் இருக்கிறது. ஆனால் பாவம் செய்த அவளை பார்க்கும்போது தம்முடைய அன்பின் கண்களால் பார்த்து அவளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை பார்க்கும்போதும் அதே அன்புள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாயின் ஒரு விதவையை பார்க்கும்போதும் இயேசுவினுடைய கண்களில் அவருடைய சிந்தையில் அன்பு இருந்தது. அவள் கைம்பெண்ணாக இருந்தாள். தனக்கு இருந்த ஒரே மகன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை. அவளை பார்த்து இயேசு அன்பு நிறைந்தவராய் இந்த உலகத்தில் அவளை போய் சந்திக்கும் போது தன்னுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். நம் பேசுகிற வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையை கட்டுகிறதா? பிறரை உயிரோடு கூட எழுப்புகிறதா? நான் பேசுகிற வார்த்தை சிலருக்கு விசுவாசத்தை கொடுக்குதா? அவர்கள் இன்னும் விசுவாசத்தில் எழும்புகிறாங்களா? யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் இடத்துல சிலர் போய் பேசுவதற்கே ரொம்ப விரும்புவாங்க. இவங்ககிட்ட போய் பேசுனா எனக்கு என்ன வரும்? ஆறுதலான வார்த்தைகள் வரும். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். இவங்க மூலமாக கர்த்தர் என் கூட பேசுவார். போவாங்களா? சிலர் பேரை பார்த்தாங்கன்னா தெரிச்சு ஓடுவாங்க, ஐயையோ அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது, தேவ பிள்ளைகளை சந்திக்கும் போதும் சரி, பிறரை சந்திக்கும் போதும் சரி, நம்முடைய வார்த்தைகளை எப்படியாகிலும் விசுவாச வார்த்தைகளை, விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை விதைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வரும்.
உடனே நீங்கள் ஆவியில் ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இதற்கு என்னை எப்படியாவது விலக்கிருங்கப்பான்னு சொன்னால் ஆண்டவர் அதை அப்படியே தடுத்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறருடைய விசுவாச வாழ்க்கைக்கு உதவுவதற்கு நம்ம அதிகமாய் பேச வேண்டும். ஆமென். அடுத்து தன்னுடைய வார்த்தையில் பிறருடைய வாழ்க்கையை கட்டுகிற சிந்தை இயேசுவினிடத்தில் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யோவானுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. வாசிங்க. அவர்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். விசுவாசிகளுக்கு உரிய ஒரு குவாலிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த ஒருவருக்கொருவர் ஒரு சகோதர சிநேகிதத்தில் நம்ம இப்படி செய்யணும். ஆண்டவரிடத்தில் இன்னும் அன்பு செலுத்துவதற்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, சகோதரனே சகோதரியே பிரதர் சிஸ்டர் நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி நம்ம இதை அதிகமாய் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பண்ணி பேசுகிறோமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம நிதானித்து பார்க்கலாம். அதே மத்தேயு 9வது அதிகாரம் 4வது வசனத்தை திருப்பி ஒருவர் எடுத்து வாசிக்க. நான் நிறைய கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் வரிசையாக ஒவ்வொரு வசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு ஆண்டவர் பேசும்போது, ஒருவரிடத்தில் ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது அவர்களுடைய நினைவுகளை அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் சிலரிடத்தில் பேசும்போதும் சரி, பிறர் நம்மிடத்தில் எதை எப்படி பேசுகிறார்கள் என்று நம்மோடு பேசும்போது அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எதை நினைத்து என்னிடத்தில் இந்த வர்த்தமானம் ஏற்படுகிறது, எதற்காக இந்த சம்பவம் நடக்கிறது, இது என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டாக்குமா, அல்லது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இது என்னை முன்னேற்றி செல்லுமா, இல்லது எனக்கு விசுவாச வாழ்க்கையில் என்னை ஒரு படி கீழே இறங்க செய்யுமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சிந்தை, அவர் யாருக்கு என்ன சொல்லணுமோ எப்படி பேச வேண்டுமோ அதை சரியாய் தெளிவாய் பேசினார். இன்றைக்கு இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சபையிலே விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அறிவை உணர்த்தும் வசனம். எந்த நேரத்தில் எந்த வசனத்தை சொல்லி யாருக்கு எதை உணர்த்தி அவருடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமோ அந்த வரத்தை சபையாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். ஆனால் அது அப்படியே நமக்கு என்ன செய்யும்? ஆப்போசிட்டாக தான் மாறும். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது, பேசுறதுக்கு ரொம்ப தீவிரமாக பேசுவோம், கேட்கறதுக்கு நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறாரோ அந்தந்த நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனத்தின் மூலம் இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய், புறாவை போல கபடற்றவர்களாய். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கு. யோசித்து பார்க்குறீங்களா? சில நேரங்கள் இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இது சத்துருவினுடைய வேலை, பிசாசினுடைய வேலை. தேவ ராஜ்யத்தை நான் கட்டக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவனாய் உட்படுத்தப்பட்டவளாய் நான் மாறக்கூடாது.
என்னுடைய சிந்தை இயேசுவினுடைய சிந்தையாக இருக்கக்கூடாது என்று சத்துருவானவன் கொண்டு வருகிற கண்ணிகள். ஆனால் இதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள். இது ஆங்கிலத்தில் இந்த வினான்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லி பார்த்தேன், வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எதனால் வைஸ் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் சமயோஜிதமாக நடப்பதற்கு சில காரியங்களை இந்த சர்ப்பத்தை வைத்து தான் சொல்லுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை போல எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி சாமர்த்தியம் உள்ளவர்களாய் செயல்படுங்கள். ஆனால் இருதயத்தில் என்ன செய்யுங்க, கபடற்றவர்களாக இருங்கள். இந்த சிந்தை இயேசுவுக்கு இருந்தது. அதனால தான் பரிசேயர்கள் வேதபாரகரிடத்தில் அவர்களுடைய சிந்தைகளை அறிந்து உண்மையை உள்ளபடியே அவர்களுக்கு சொல்லி உணர்த்தினார். நாமும் அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவராஜ்யத்தை குறித்த சிந்தை, ரெண்டாவது அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த சிந்தை, மூன்றாவது தம்முடைய வார்த்தையினால் பிறருடைய வாழ்க்கையை கட்டுகிற ஒரு சிந்தை இயேசுவினிடத்தில் காணப்பட்டது. நான்காவது பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே இயேசுவினுடைய சிந்தையாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசியுங்கள் சீக்கிரமாக. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இயேசுவினுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? என் சுயமாய் நான் ஒன்றும் செய்யாமல் நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். யாரிடத்துல? பிதாவினிடத்தில். நான் என்னுடைய சித்தத்தை, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படியா இருக்கிறது? நீதியா இருக்கிறது. தேவன் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார், இந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதே அவருக்கு சிந்தையா இருந்தது. அதே போலதான் இந்த பூமியில வாழ்கிற நமக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு சிந்தையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்புகிறபடி காரியங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக தோன்றும். ஆனால் அது வல்ல தேவனுடைய சித்தமாக இருக்காது. ஆனால் தேவனுடைய சித்தம் தேவன் விரும்புகிறபடி, தேவன் நினைக்கிறபடி, அவருடைய வழியிலே அவர் நேர்த்தியாய் செய்து நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இதை விரும்புகிறேன், என்னுடைய மனது இதை விரும்புகிறது, எனக்கு இது விருப்பம். ஆனால் உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? அதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். வேத வசனத்தை வைத்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, எனக்கு இந்த வசனம் தேவனுடைய சித்தத்தை காட்டுகிறதா? இந்த விருப்பம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேனா? ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடும் வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் இயேசு. அப்ப சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கண்ணீரை சந்திக்க வேண்டி வரும், வியாகுலத்தை சந்திக்க வேண்டியது வரும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் தூங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு தமக்கு நெருக்கமாக இருந்த சீஷர்களை கூப்பிட்டு சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அந்த துக்கத்தின் வேளையில தான் பிதாவினுடைய சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். ஆனால் சில நேரங்களில் துக்கத்தின் பாதை, வேதனையின் பாதை, கண்ணீரின் சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரை ஏன் இது வருகிறது, ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இதில் உம்முடைய சித்தம் என்ன? நீர் என்னை எப்படி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, அவர் எப்படி எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை, கர்த்தர் என்னும் நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தாரோ, நம்மையும் அதே போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி சொல்றார், உம்முடைய சித்தத்தின்படியே எனக்காக கடவுது. லூக்கா 22:42
ஆண்டவரே, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களா? லூக்கா 22:42. பிதாவே, ஆ உமக்கு சித்தமானால் ஆ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ம் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே எனக்கு வேண்டாம், அதுதான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தானே? ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இது நடக்க வேண்டாம் ஆண்டவரே, இது ஏன் நடக்குது? இதை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை அனுமதிக்காதீங்க, என் லைஃப்பில் இது வரவே கூடாது, இது வந்தால் நான் கஷ்டப்பட்டுருவேன். அப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு நடந்ததுனால தான் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் உயர்த்தப்படுவதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தொடர்ந்து கொடுப்பாராக. அடுத்து, தேவனுடைய வார்த்தையில் நிறைந்தவராய் இயேசுவினுடைய சிந்தை காணப்பட்டது. அவர் எப்போதும் தேவனுடைய வார்த்தையிலேயே அவர் முழுவதுமாக நிறைந்தவராய் காணப்பட்டார். அப்படித்தானே? அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினவராய் வாழ்ந்தார். அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனா இருந்தது. ஆ ஆ எல்லாம் அவர் மூலமாகத்தான் உண்டாயிற்று. அவர் தேவனிடத்தில் இருந்தார், தேவனாகவே இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக இந்த பூமிக்கு வந்தார் அந்த வார்த்தையின் தேவன். அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு ஆடியோ பைபிளோ ஒரு வசனங்களையோ நீங்கள் அதை போட்டு நம்முடைய செவிகளுக்குள்ளே போக போக நம்முடைய சிந்தைக்கு அது ஏறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அதிகமாய் சுமக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை மூடும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்தபோது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 வேளைகளில் 3 சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் ஜெயித்தார். ஒரு மனிதனுடைய பிழைப்புக்காக சொன்னார்ல, இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி பிசாசு சாத்தான் சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பூமியில் வாழுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நமக்கு சொந்தமாக இருந்தால் போதும், நம்முடைய பிழைப்பு நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய பிழைப்பை நடத்த முடியும். வசனம் அதைத்தான் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய உயிருக்கு வந்த சோதனையில், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதிகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிசாசை எப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்தாரோ, நம்ம அதிகமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை பேசும்போது சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 3வது, அவர் எங்கே போய் முடிவில் போய் அவர் நிற்க வேண்டுமோ அதற்கே ஒரு சோதனை வந்தது. நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவுக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடிக்கு, பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள், கண்ணிகள், அவன் கொண்டு வருகிற எல்லா இச்சைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு சோதனையை கொண்டு வந்தபோது இயேசு ஒரு வார்த்தையை கொண்டுதான் அவர் ஜெயித்தார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக சொன்னானா? மத்தேயு 8வது அதிகாரத்தில் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. 4வது அதிகாரத்தில், மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ ஆ ம் அல்லேலூயா. ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. தன்னுடைய டெஸ்டினேஷன், அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்,
எதற்காக இந்த பூமியில் வாழ்ந்தார், எதற்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த காரணமே, அந்த சம்பவமே நடக்க முடியாதபடிக்கு சத்துரு ஒரு சோதனையை கொண்டு வந்தான். நீ என்னை பணிந்துகொள், எல்லாவற்றை நான் உனக்கு முன்பாக தருவேன். உடனே சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். அப்போ சொன்ன அந்த நிமிஷத்திலேயே பிசாசு அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. உங்கள் பிழைப்புக்கான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உங்களுடைய சரீர சுகத்துக்கு, எல்லாவித ஆசீர்வாதத்துக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். பரலோகத்துக்கு போவதற்கு, நித்தியத்துக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம பேசும்போது, இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிறையும் போது, உன்னதங்களிலே தம்மோடு கூட கர்த்தர் நம்மை கொண்டு போய் உட்கார செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் தம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறவர்களாய் வாழ்ந்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். கடவீர்கள். எப்படி அப்படி மாற முடியும்னு சொன்னால், நீங்கள் விசேஷித்து செய்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமானவர்களை செய்யும் போது தான் நம்ம பூரண சற்குணர்களாய் மாற முடியும். அதற்கு முற்பாடு 47வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? உலகத்தானும் செய்கிறான், நீ என்ன பண்ணுற? சர்ச்சுக்கு வர்ற நீ என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? உலகத்தான் என்ன செய்கிறான்? அவன் செய்கிற மாதிரி தான், அவன் வாழ்கிற மாதிரி தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா? நான் இயேசுவின் பிள்ளையாய் இந்த பூமியிலே வந்து அவருக்காக நான் விசேஷித்து செய்கிறது என்ன? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று போதும், அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் போதும். இது ரெண்டும் இருந்தாலே இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பணக்கார சிட்டின்னு வைங்களேன், எல்லாமே நல்ல ஒரு பாஷ் ஏரியாவில் ஒரு நல்ல வீடு ரொம்ப குறைந்த விலைக்கு வந்ததான். யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 4 பெட்ரூம் ஹவுஸ்ன்னு வச்சுங்களேன். ஒரு 4 பெட்ரூம் ஹவுஸு ஒரு 1 மில்லியனுக்கு கொடுத்தா ஒரு சேல்னு போட்டிருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? உடனே வாங்கிடும். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார். அந்த வீட்டை விற்கிறவர் ஒரு கண்டிஷன் போடுறார். இந்த வீடு இந்த விலைக்கு தான் சொந்தம், இந்த விலைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அந்த வீட்டில் நான் ஒரே ஒரு ஆணி அடிச்சிருப்பேன், அந்த ஆணி எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன கதை, நான் படித்த கதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அந்த ஆணி மட்டும் சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீடு வாங்குறவருக்கு இந்த ஆணி மட்டும் தானே, போனால் போயிட்டு போகுது, அப்படி தானே நீங்களும் நானும் நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த ஆணி மாட்டினவர் வீடெல்லாம் வாங்கிட்டாங்களாம், பத்திரம்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீடு வாங்கினவங்க வீட்டுக்கு குடி போய் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆணிக்கு சொந்தக்காரவர் ஒரு நாள் திடீர்னு வர்றார். 10 வருஷம் துவைக்காத துணிமணிகளை கொண்டு வந்து அந்த ஆணியில் மாட்டுறார். ஒரு பல வருஷம் அந்த ஆணியில் தொங்குது. ஒரு வருஷம் தொங்குதுன்னு வைங்களேன் அந்த வீட்டுக்குள்ளே. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீட்டில் அந்த ஆணியில் அவ்வளவு டர்ட்டி ஃபில்த்தி க்ளோத்ஸ் அந்த இடத்துல தொங்கப்பட்டிருக்குது. அது அவருடைய சொந்தமான ஆணி. அவர் எந்த நேரத்துலையும் வருவார், ஏன்னா அது அவருக்கு சொந்தம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் எந்த நேரத்துலையும் வருவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு, இடம் உண்டு. அப்போ வர்றாரு, அந்த இடத்துல தொங்க போடுறார். இவர் சொல்கிறார், எல்லாம் போராடி பார்த்து ஒன்றும் பண்ண முடியல, எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த என்ன பண்ணுறாராம், அழுகின முட்டை கூடுகள் நிறைந்த ஒரு பையை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ஆணியில் மாட்டினாங்களாம். அந்த வீடு எப்படி இருக்கும்? துர்நாற்றமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? முடியாது. யாரையும் உள்ளே கொண்டு போக முடியாது, வர கூப்பிடவும் முடியாது, நாமே அந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியாது. அப்படித்தான் இயேசு நம்மை அழைத்த தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறதின் நோக்கம் அவருக்காகவே வாழ்வது தான். இந்த உலகத்தில் மற்ற பிசாசு கொண்டு வருகிற சின்ன காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே முற்ற
முற்றிலும் என்ன செய்து விடுமா? அழித்து போட்டு விடும். ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை என்ன செய்யும்? நார பண்ணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருப்போம். ஆமேன். பூரண சர்க்குணராய் நம்முடைய பிதா இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருப்போம். இதுக்கு தாங்க ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நம்ம ஏதோ வெந்ததை திண்டோம், விதி வந்தால் சாவோம் என்பது அல்ல. இந்த உலகத்தில் நம்ம இயேசு என்னை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். இவன் இந்த பூமிக்கு போனான்னா இவன் 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவான். இவன் 4 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். இவள் 4 பேரை கர்த்தருக்குள்ள நடத்துவாள். தேவ ராஜ்யம் அந்த இடத்துல கட்டப்படும். இதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். நம்ம வெறுமனே வந்து போகிறதுக்காக அல்ல. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இருக்கும்போது தான் அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படலாம் இந்த பூமியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். ஏன்னா ஏசப்பா அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவளாய் என்னை அழைத்திருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார். இந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும், இந்த சிந்தை என்னை வழி நடத்தட்டும். வேற சிந்தை என்னை ஆட்கொள்ள வேண்டாம். என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிற அந்த ஆத்துமாவை போலவே எப்போதும் இருக்கட்டும். என்னுடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தப்படட்டும். நான் கர்த்தரையே மகிமைப்படுத்துவேன். அந்த யோசுவாவை போல நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவது. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோ. தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை, அவர் கொடுத்த இந்த பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராசஸ் நடக்கட்டும், எனக்குள்ள நடக்கட்டும். என் தேவன் எனக்குள்ள பேசட்டும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல. 5வது அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் போடுங்களேன் மறுபடியும். Matthew chapter 5 verse 48. இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகையால் praise the Lord. hallelujah, 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 hallelujah. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இதை அப்படியே கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி சொல்லுவோமா? என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நானும் பூரண சர்க்குணராய் இருப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போமா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நானும் பூரண சர்க்குணராய் இருப்பேன் இந்த பூமியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ பூமியில வாழ்ந்தோம் என்பது அல்ல தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே தேவனை உங்கள் தெரிந்து கொண்டது. நீங்க அவருக்காக வாழணும், அவருக்காக அநேகரை நாம கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ண வேண்டும் என்பதுதான், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான், அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான், அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. இந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும், இந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. அற்பமான இந்த உலகத்தை குறித்த சிந்தை எனக்குள்ள வர வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழிந்து போகிற இந்த சிந்தை, அழிந்து போகிற இந்த உலகத்துக்குரிய சிந்தை என் இருதயத்தை, என் நினைவுகளை நிரப்ப வேண்டாம் ஆண்டவரே.
ஆண்டவரே நான் உங்க பிள்ளைன்னு சொல்றேன்னா உங்க சிந்தை, உங்க யோசனை, உங்க ஜீன் எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவை போல இருக்கணும், இயேசுவை நான் பிறருக்கு காட்டணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணி உங்க வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நீங்க இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிற நாள் முழுவதிலும் ஆண்டவரே உங்களுக்குள்ள இருந்த அந்த சிந்தை எனக்குள்ள வரட்டும், எனக்குள்ள பெருகட்டும், ஒவ்வொரு நாளும் பெருகட்டும், ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். ஆண்டவரே இந்த உலகத்தை குறித்து ஆண்டவரே, இந்த உலக காரியங்களை குறித்து நான் கவலைப்படக்கூடாது, இந்த கவலை என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆமே, நீங்கள் கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒரு மலம் கூட்ட முடியுமா? ஆண்டவர் கேட்டாரே, இதை நான் என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தோடு கூட இருங்கப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்துக்கு முழுவதும் சொந்தமாகட்டும், முழுவதும் சொந்தமாகட்டும் ஆண்டவரே. அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் அப்படியே செய்ய நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நான் ஆவியோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து வலதுகரத்தை உயர்த்தி நான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நான் எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை நான் தொழுது கொள்ள வேண்டும் அப்பா. நான் துதிக்கிற ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய், தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாய், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய், தேவனோடு கூட நான் கனெக்ட் ஆகிற ஒரு ஆராதனையாய், தேவனோடு கூட பேசுகிற ஒரு ஆராதனையாய் அது மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய சிந்தைகள், என்னுடைய உணர்ச்சிகள், ஆண்டவருடைய எமோஷன்ஸ்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழிவுள்ள இந்த சரீரம், அழிவுள்ள இந்த சரீரம் தேவனுடைய ரட்சிப்பினால அழிவில்லாத மகிமையான சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வைத்திருக்கிறார். ஆமென், தர வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தேடி வந்து கொடுத்திருக்கிறார். இதை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே, இதை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. இந்த சமாதானத்தை நான் இழந்து போகக்கூடாது, இந்த சந்தோஷத்தை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள், ஆமென் ஆண்டவரே, உம்மை பிரியேன். உம் சித்தமே, உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே, ஆமென், நிச்சயம். ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டும்,
எனக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த புதிய சிந்தை உங்களுக்கு தருகிறார். அந்த சிந்தையை மாற்றுகிறார். கர்த்தரிடத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய சிந்தையை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுவீங்களா? உங்க வாய்களை திறந்து இந்த நேரத்தில் உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உலகத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பத்துக்கும் அந்த புல்லுக்கும் கர்த்தர் உடுத்துவிப்பாரே, ஆனால் நாம் அவர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். நமக்கு அவர் செய்கிறதெல்லாம் அதிக நிச்சயம். ஆனால் இந்த உலகத்தை பார்த்து கவலைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்தே கவலைப்பட்டு கொண்டிராதபடிக்கு என்னை அழைத்த தேவன், என்னை எல்லாவற்றிலும் பூரணமாய் நடத்த உண்மையுள்ள தேவன், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க கரத்துக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்துக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களை பிடிப்பீரே, ஆனால் நாங்க உம்மை விட்டு விலகி போக முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்க சித்தம் அல்ல, உங்க சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். உங்க சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும். உங்க சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்க ஆமென். உங்க ஆத்துமா தேவனை நோக்கி கூப்பிடட்டும். இந்த நேரத்தில் ஒரு ஆசையோடு கூப்பிடட்டும். ஆமென். உங்க வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்க ஆத்துமா ஆமென் தாவீது சொன்னது போல அந்த கதறட்டும் இந்த நேரத்தில். ஆண்டவரே, நான் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் தேவன் நீர் இருக்கிறீர், என் தேவன் நீர் இருக்கிறீர், என் கர்த்தர் இருக்கிறீர், என் கர்த்தர் இருக்கிறீர் ஆண்டவரே. எல் ஷடாய் தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்த சிந்தை பிறருடைய வாழ்க்கையை கட்டும் விசுவாச வார்த்தைகள், தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு சிந்தை, தேவனுடைய வார்த்தையை நிறைந்த ஒரு சிந்தை, அவர் என்னை பூரண சற்குணராய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை எனக்குள்ள காணப்படட்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படட்டும். மற்ற சிந்தைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரின் சிந்தையிலும் இறங்குவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். எதிர்காற்று சூழ்நிலையிலும் கடல் மேல நடந்து வந்த அற்புதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அது நம்மை முடிசூட்டி நடத்துகிறது. இந்த நிச்சயத்தோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு நம்ம சமாதானத்தோடே திரும்பி செல்லுவோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதித்து தான் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அனுப்புவார். அவர் ஆசீர்வதிக்காமல் உங்களை அனுப்புவது இல்லை. தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றவர்களாய், சமாதானத்தை பெற்றவர்களாய், புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட உண்டு, உங்கள் குடும்பத்தோடு கூட உண்டு, உங்களை நடத்துகிற தேவன் உங்களுக்கு உண்டு. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்து வைத்திருக்கிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிற கர்த்தர் அதன் பாதையிலே நீர் எங்களை நடத்தும்.
உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்களை நேசிக்கிற இயேசுவே, அப்பா, உம்முடைய குமாரனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு முன்பாக நாங்கள் இந்த நேரத்தில் கடந்து வருகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிச்சயத்துக்காக, எங்களுக்கு கொடுக்கிற பலத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமாகுதலை நாங்கள் தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தும்படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தையை நீர் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருவரின் சிந்தையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க கத்தர் கொடுத்த எல்லா வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்திலும் தேவையோடு கூட வந்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஜபத்தின் பதிலுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். இன்னும் நீர் செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு அடியெடுத்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, தலையை உயர்த்துகிற தேவன், தலையை உயர்த்துகிற கர்த்தர் ஒவ்வொருவரின் தலையை நிமிர பண்ணுவீராக. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணுமே, நீர் ஆசீர்வதிக்கணுமே, நீர் ஆசீர்வதித்து அனுப்பணுமே. ஆண்டவரே, எங்கள் தகப்பனிடத்தில் கேட்கிறோம், எங்கள் தகப்பனிடத்தில் கேட்கிறோம். உம்மிடத்தில் ஏராளம் ஏராளம் உண்டு. ஆண்டவரே, நீ தொடர்ந்து நடத்தும் அப்பா. இந்த நாட்களிலும் பிரயாணத்தில் இருக்கிற போதகருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல கர்த்தாவே, இந்த லீவு ஹாலிடேக்களை அவர்கள் போய்விட்டு திரும்பி வரும் அளவும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சோத்திரம். வருகிற செப்டம்பர் மாதத்திலும் இருக்கிற அஜந்தனுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் தாமே அந்த திருமணத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆமேன் முழு மனதோடு ஆமேன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் துணையாக இருந்து நடத்தும்படியாக ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அஜந்தனுக்காக ஆண்டவரே மகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருமண காரியங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். காணா ஒரு கல்யாணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின கர்த்தர் இந்த இடத்திலே யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருவரும் ஆண்டவரே அப்பா கலங்காதபடிக்கு, கண்ணீர் சிந்தாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்திலே பிரசன்னமாகி தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அந்த இடத்திலே மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே சமாதானத்தோடே நீர் நடத்துவீராக. பண தேவைகளை சந்தியும், எல்லா தேவைகளையும் சந்தியும். கால சூழ்நிலைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வரும் வாரங்களிலே கர்த்தர் அவர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே அருமையான பாஸ்டர் பிரபா பாஸ்டருடைய மகளை நீர் இந்த இடத்திலே கொண்டு வந்து நீர் ஆராதனையிலே பயன்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த லண்டன் பட்டணத்திலே ஆண்டவரே அந்த நகரத்திலே கர்த்தர் இன்னும் அதிகமாக நீர் எடுத்து பயன்படுத்துவோம். சபை மக்களிலே வாலிபர்கள் மத்தியிலே பிள்ளைகளை நீர் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவீராக. கடைசி கால சேனையை எழுப்பக்கூடிய வல்லமை, அபிஷேகம், ஞானம், கிருபைகளை தந்து நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆமேன். பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை இந்த இங்கிலாந்து தேசத்திலே செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைக்கு நல்ல ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. திரும்பி போகிற பயணங்களை ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே உள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி.
என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, கத்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் bless you. உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.